ஆவாரம் பூத்திருக்க சாவோரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிகாஸ் இருக்கிறதுலே பயம் எதுனா தமிழ் தான். ஆமாம், ஆனால் தமிழில் ரொம்ப நல்ல மார்க் எடுத்துருவேன்னு நம்பிக்கை வந்துச்சு. ஆறு மாதிரி இருக்குல்ல இந்த பூ. மயிலு மயிலு மயிலம்மா மல்லு கட்டலாமா சுடுதண்ணில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும் அந்த தண்ணியில். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம ஆவாரம் பூ தான் பறிச்சுட்டு போகலான்னு அங்கேருந்து பார்த்தேன். நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து நல்லா எவ்வளோ பூ பூத்துருந்துச்சு ஒரு செடியில். இன்னைக்கு பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். கடைசியாக இன்னைக்கெல்லாம் விட்டமாக்கா செடியில் இருக்கிறது எல்லாம் கொட்டி போயிடும் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து பறிச்சுட்டு போகலான்னு. எதுக்கு அப்படின்னாக்கா இந்த சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஆவாரம் பூ டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. அதுக்கு தான் அது நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த பொடி மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா டெய்லிக்கும் நம்ம காலையில் இந்த பொடி போட்டு டீ குடித்தோமாவே போதுங்க. சுகர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. நாமளும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆவாரம் பூ நம்ம தோட்டத்தில் தான் நிறைய கிடக்குது இல்லை, நம்ம ஊரில் தான். அதனால் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலாம். ஒரே செல்ல பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே அனுபவிச்சு தான் ஒரு பழமொழிலாம் சொல்லியிருக்காங்க. ஆவாரம் பூத்திருக்க சாவோரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த பூ இருந்துச்சுனாவே பூத்து இருந்துச்சுனாக்கா அந்த ஊரில் சாவுங்கிறதே நடக்காதான். அப்படின்னா உடனே பூ பூத்துருந்தா சாக மாட்டாங்களான்னு நினைக்காதீங்க. இந்த பூவை பறித்து அப்படி பயன்படுத்தினா யாருமே சீக்கிரத்தில் இறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? அதனால் அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்கிற பூக்களை வந்து நம்ம தோட்டத்துலேயும் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ட்ரிப்பு இதனுடைய விதைகளையும் பறிச்சுட்டு போய் நம்ம காட்டில் ஓரம் பாரங்கள்லாம் போட்டு விடலாம். எல்லா இடத்துலையும் வரட்டும். நம்ம அங்கேயும் இங்கேயும் போய் தேடுறதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்லேயே அப்படியே பறிச்சுக்கலாம்ல அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வச்சுருக்கேன். இதெல்லாம் பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மொத்தத்தில் செடியை மொட்டை பண்ண போகிறேன். எல்லாமே மொட்டையாகி போயிடுச்சு. எல்லா பூவையும் பறிச்சாச்சு. இதை பாருங்க எவ்வளோ பூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு செடிக்கு எவ்வளோ பூ வந்திருக்குது. ஆனால் காய வச்சா கம்மியாயிரும். நாளைக்கு 2 நாள் வெயில் அடிக்குது இல்லைங்களா, அந்த வெயிலில் போட்டு நல்லா காய வச்சிடலாம். கொஞ்சம் விதைகளையும் பறிச்சுக்கிட்டேன். நம்ம காட்டில் ஓரங்களில் போடலான்னு சொல்லி விதைகளையும் பறிச்சுட்டேன். இப்போ கொண்டு விதைகளையும் போட்டுடலாம். அவ்வளோதான், வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு வந்து பன்னீர் புரிச்சி தாங்க செய்ய போகிறேன். இந்த பன்னீர் புரிச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பன்னீர் பீஸாக இருந்தால் கூட டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி நல்லா திருகி நம்ம கிரேவியாக வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டர் 2 போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் பாருங்கள், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று பின்னாடி ஒன்று போட்டுடலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். ஒரு 200 கிராம் பன்னீர் வந்து திருக்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வெங்காயம் இது போடலாம், இஞ்சி பூண்டு போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துடலாம். நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டுட்டோம், நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இந்த கஸ்தூரி மேத்தியை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா எப்பயும் கடைசியாக தானே போடுவோம். இல்லை இப்போதான் நான் அன்றைக்கி தான் அந்த சமையல் மாஸ்டர் செஞ்சாங்கல்ல, அவங்க ஃபஸ்ட்டே போட்டு தான் வதக்கிறாங்க. இப்படி வெங்காயம் போட்டு வதக்கின உடனே கஸ்தூரி மேத்தி போட்டு வதக்குறாங்க. புரியுதா? அப்போ தான் வாசம் நல்லா வரும் அப்படிங்கிறத அப்படி தான் போடுறாங்க. ஒவ்வொரு சமையலுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான். இப்போ ஒரு 2 தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டோன்னே என்ன பண்ணோம்? தக்காளி போட்டோமா என்ன பண்ணோம்? மஞ்சத்தூள், மறந்துட்டியடா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு. இல்லை, முதல்ல மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் உப்பு போடணும். மதாமா சொன்னேன். உப்பு மஞ்சத்தூளும் போடணும். அதுக்கப்புறம் தான் வதங்கின பிறகு மிளகாய் தூள் போடணும்.
உப்பு போட்டோமா? இப்போ இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப எப்பவும் போல் நம்ம செய்கிற மாதிரி தான் கிரேவியில், நம்ம மற்ற கிரேவியில் எப்படி செய்கிறோமோ அதே போல் தான். ஆனால் இது வந்து தாபா ஸ்டைல் இருக்கும். இப்படி தான் நம்ம போய் பன்னீர் புரிச்சி கேட்டோமாக்கா தாபா ஸ்டைலில் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரே நிமிஷத்தில் இந்த நாட்டு தக்காளி போட்டாலே அது சீக்கிரத்தில் அப்படியே வதங்கிட முடியும். இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள், ஏன்னா நம்ம மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு தகுந்தபடி காரத்துக்கு தகுந்தபடி போடுங்க. அதுக்கப்புறமேட்டு இது கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, கறி மசாலா போட்டுக்கலாம். இல்லை, நான் கரம் மசாலாக்கு பதிலாக சிக்கன் மசாலா போடுறேன் நான். சரிங்களா? சிக்கன் மசாலா கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அப்புறம் தண்ணி ஊற்றணும். ஆமாம், தண்ணி எடுத்து சொல்லுங்க. அங்குதுடா அண்டால. ஓகேவா? நான் இல்லாத எங்கேயாவது ஊருக்கு போயிட்டுனாக்கா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோ. ஈஸியான வேலை பன்னீர் புரிஜி. ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று போடணும். எப்போவுமே பன்னீர் புரிச்சி அப்படின்னால என்ன சேர்த்தணும்? பன்னீர் இல்லைடா தம்பி, கடல மாவு கொஞ்சம் சேர்த்துனது கூட. அப்போ தான் அது கெட்டி தன்மையாக வரும். அதுக்கு தான். ஓகே, இப்போ இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடல மாவை கலந்து இதில் சேர்த்துடணும். அதுதான் பன்னீர் புரிச்சிக்கு அதுக்கு வேலையே. நார்மல் கிரேவிக்கு அதுக்கும் ஒன்று வித்தியாசம் தான். என்னடா சேர்த்துனா பன்னீர் நல்லா வாசமாக இருக்கே. நல்லா வாசமாக இருந்தது. மினிஷா பொண்ணை வந்து நான் ஃபிசியோதெரப்பிக்கு போயிட்டேன். மினிஷாவை வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வைக்க சொன்னேன். பாருங்க, சப்பாத்தி மாவு பிணைஞ்சி எடுத்து வச்சிட்டா மிஷினில். அதுக்கப்புறம் பன்னீரும் திருகி வச்சிட்டா. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டா. நான் வந்து தாளித்து விடுற வேலை தான் எனக்கு. அந்த வேலையெல்லாம் மினிஷா பரவாயில்ல, சொல்லிட்டு போனால் செஞ்சு வச்சிட்றா. செஞ்சு வச்சுட்டா இன்னைக்கு. இது ஒரு மூடு. என்ன தம்பி? அவ்வளோ கட்டி இல்லாமல் அந்த கடல மாவை கரைச்சி நம்ம அதில் சேர்த்திட வேண்டியது தான். சரியா? நல்லா கொதிக்குது. இது இந்த ஸ்கூல் டைமில் டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபிங்க இது. எப்படி தம்பி? பன்னீரை திருகிட்டு எப்பவும் போல வெங்காயம் நிறைய மசாலா போடாட்டினாலும் கொஞ்சமாக போட்டுக்கொண்டு நீங்கள் வந்து கலக்கிக்கலாம். ஓகேவா? கலக்கி ஊற்றிட்டேன். எங்கள் கரண்டி வச்சுருக்கேன். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம திருகி வச்சிருக்கிற பன்னீரை எடுத்து போட்ட வேண்டியதாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து யாரோட ஐடியா? ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன். எங்கள் அம்மா ஐடியா. பால் ஊற்றிட்டேன். ஒரு டம்ளர் ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நீ பால் ஊற்றினா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை நீங்கள் க்ரீம் இருந்தால் இந்த க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஊற்றிக்குங்க. தயிர் இருந்தால் ஊற்றுங்க. எது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் இன்னைக்கு பால் ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதி வந்தோடனே நம்ம இதை போட்டுற வேண்டியதுதான், பன்னீரை. ஆனால் வாசம் கம்ம சூப்பராக அடிக்குது. பன்னீரை கொட்டி ஒரு கொதி வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிற வேண்டியதுதான். ஓகே, இதுதான் பன்னீர் புரிச்சி. புரிச்சி சூப்பர். எப்படி முட்டை மாதிரியே இருக்கு. எக்ஸாம்லாம் எப்படி எழுதிட்டு சொல்லிருங்க. சூப்பர். போட்டிருக்கிறேன். தமிழ் எக்ஸாம் சூப்பராக எழுதியாச்சு. அப்புறம் இங்கிலீஷ் எக்ஸாம் வரப்போகுது இன்னும் ஒரு 3 நாளில். அது என்ன எப்படி இருக்கு வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாமே ஈஸியாக தான் வரும். இங்கிலீஷ்லாம் பக்காவாக படிச்சாச்சு, அதனால பிரச்சனை இல்லை. பிகாஸ் இருக்கிறதுலே பயம் இருந்தால் தமிழ் தான். ஆமாம், ஆனால் தமிழில் ரொம்ப நல்ல மார்க் எடுத்துருவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, ஓகே. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோ போதுண்டா. குழம்பு இவ்வளோ இருக்குது, நமக்கு எல்லாத்துக்குமே போதும் இல்லை? ஓகே, கொத்தமல்லி மினிஷா கார்டனில் போய் சுட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா என் காட்டுக்கு போக முடியாது.
இருக்காது. வினிசா கார்டன் தான் ஈஸியாக இருக்கும். மேலே மொட்டை மாடி போய் 2 கொத்து பிச்சுட்டு வந்து போட்டுடலாம். ஓகே ரைட். பன்னீர் பூரிச்சி என்னங்க பண்ணுது? டேஸ்ட் ஆகுதா வினிசா? வினிசாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு என்னங்க பண்ணுது? நல்லா இருக்குது. நம்ம தாபால இது சாப்பிடுவோம், என்னது எக் புர்ஜி. ஓ, முட்டை வறுவல் மாதிரி இதா? ஆமாம், சூப்பர். மினிசா நானும் சொன்னேன், இது வந்து தாபா ஸ்டைல் பன்னீர் புரிஜி இதுக்கு பேரே. ஓகேங்களா? ஏன் ஒரு சப்பாத்தி கொண்டாடி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பறிச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா ஆவாரம்பூ, அதில் இருக்கிற அந்த குப்பையெல்லாம் சுத்தப்படுத்திட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஆவாரம்பூவை மட்டும் அப்படியே காய வச்சாச்சு. அதுவும் வந்து வெயிலில் வைக்கக்கூடாதாமாங்க, நிழலில் தான் காய வைக்கணுன்னாங்க. அதனால் இப்போ நிழலில் காய வச்சுருக்கேன். ஒரு 2 நாள் ஆகும் காயறதுக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்போ தான் இந்த கலர் மாறாமல் அப்படியே காயும். அப்படியே கொஞ்ச நேரம் காயிட்டும். சொல்ல யாராவது இங்கே தலையை கழுவுவாங்களாம்மா? அங்கேயே கழுவிட்டு போனால் தான் பாத்ரூம்லாம் நாஸ்தி ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி வந்து தலைக்கு வந்து செம்பருத்தி, அதுக்கப்புறம் மருதாணி, பீட்ரூட்டு, அதுக்கப்புறமேட்டு டீ தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை தான் வந்து காலைல பூசினேன். இப்போ அதான் கழுவுறேன். இயற்கையான டை. ஆமாம், இயற்கை டை. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஆறு மாதிரி இருக்குல்ல இந்த பூவு? ஸ்டார் மாதிரி இருக்குதா? ஒயிட் கலர். அங்கே சாண்டல் கலர், பீச் தான் இருக்குது. இங்கே ஒயிட் கலரு, ரெட் கலர், 3 கலர் இருக்குது. ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்தீங்களா, அதை தான் இப்போ டீ போடலான்னு காய வச்சுருக்கிறேன். நிழலில் தான் காய வைக்கணுன்னாங்க, அதனால் நிழலில் காய வச்சாச்சு. இப்போ அது கூட வந்து இப்போ இதை போட்டுடலாம். இதை தண்ணி சுடு தண்ணியில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும் அந்த தண்ணியில், அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் இறங்கும். இது வந்து நம்மளுக்கு சுருள் பட்டை நல்லா வாசமாக சூப்பராக இருக்குங்க. அதனால் இந்த சுருள் பட்டையும் இதில் போட்டுக்கலாம். 2வது ஏலக்காயும் இந்த மிளகு ஒரு 4 மிளகு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா 1 டம்ளர் தான் வைக்கிறேன், அதனால் கம்மியாக வச்சுக்கலாம். இந்த கொஞ்சோண்டு சீரகம், மிளகு, ஏலக்காய், இது 3ஐயும் தட்டி அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு வேணுன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லாட்டினா தேன் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா எதுவுமே சேர்த்தாம வெறுமனே குடிச்சிடலாம். சரிங்களா? லைட்டான கசப்பாக இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஓகே, இப்போ வந்து நுணுக்கியாச்சு. ஏலக்காய், சீரகம், மிளகு அதை போட்டுடலாம் அது கூட. ஓகே, இப்போ இது வந்து ஒரே 1 டம்ளர் எனக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன், அதனால் கம்மியாக போட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு 1 டம்ளர் அளவுக்கு வரட்டும். இது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். சரிங்களா? கொதிச்சு வரட்டும். ஆவாரம்பூ டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சதும் வடிகட்டிட்டோம். ஆனால் வீடியோவில் காட்டுறது மஞ்சளாக காட்டுறாங்க, ஆக்சுவலாக அப்படிலாம் வரவே இல்லை. இந்த மாதிரி தான் வந்திருக்குது. நாளைக்கு வேறு மாதிரி நான் வச்சு பார்க்குறேன் குடிக்கிறதுக்கு எப்படி வருது அப்படின்னு. இதில் வந்து தேன் கலந்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் கூட வந்து அந்த பட்டை வாசமோ மிளகு வாசமோ எதுவுமே அப்போல்லாம் தொண்டை பிடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்குல்ல. லைட்டாக கசப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்குது. நாளைக்கு வேறு மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். எந்த மெத்தடு நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீட்டில் அம்மா வந்து குளிப்பாட்டினா உட்காந்துப்பாங்களா, உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஆமாண்டி, ஏன்டி இவ்வளோ தண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணுற? அது அவ்வளோதான் அடிக்க போகிறேன். இது வரேன். அமர் கூட வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம் பாரு. எப்படி உட்காந்துட்டு இருக்குது அது பாரு, உடம்ப குடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஐயா, கை நகத்துக்குள்ள பூந்து வருஷா லூசு பிள்ளை அவனா. நகமே இல்ல, கேப் விட்டீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிடுவா. இங்க பூசு, அங்க பூசு. காட்டுறாளா? காட்ரி தண்ணி ஊத்தி விடுற மாதிரி ஊத்தி விடுறா. அது பாரு எப்படி உடம்பு குடுக்குதுன்னு சொல்லிட்டு. சரி மயிலு, இப்பதான் நீ அழகாவும் இருக்கிற, நல்லா சாப்பிட்டுட்டு கொழு கொழுன்னு இருக்கிற. எல்லாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்குது உங்க வருஷா மேடம் வந்தோடனே. போதுடி அது பாறக்கலாடி தேய்க்கிற ரப்பராட்டம். ஐயோ ஃபுல்லா குளிப்பாட்டியாச்சு.
மயிலு மயிலு மயிலம்மா மல்லு கட்டலாமா. மயிலுக்கு இப்ப சாப்பாடு போடுறதுல இருந்து மயிலுக்கு சாப்பாடு ஆக்கறதுல இருந்து சாப்பாடு போடுறதுல இருந்து மயிலை பாத்துக்கிறதுல இருந்து மயிலை குளிக்க வைக்கிறதுல இருந்து அத்தனை வேலைகளையும் இப்ப வருஷாமணி பாத்துக்கிறாங்க. நாய் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே இதுலயே போட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணினா போட்டோ வந்துடும். ஓஹோ. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கொடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.